இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருப்பாடல் 34 திருவசனம் 8 கூறப்படுகின்றது. ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள் என்று. எங்களுடைய சிவமாலை கடையிலே ஒருமுறை திராட்சை பழ ரசத்தை வாங்கி கொண்டு போகின்றவர்கள் அதை சுவைத்து பார்த்துவிட்டு மீண்டும் மீண்டும் வந்து வாங்குகின்றார்கள். அதே போன்று அச்சுவேலியிலே இருக்கின்ற எங்களுடைய துறவர மடத்திலே திராட்சை பழ தோட்டம் இருக்கின்றது. அங்கே நாங்கள் எங்களுடைய மாணவர்களை கூட்டிக் கொண்டு போனால் ஒவ்வொரு மரத்திலே இருக்கின்ற பழங்களையும் அவர்கள் விழுங்கி சுவைத்து பார்ப்பார்கள். எந்த மரத்தினுடைய பழம் நன்றாக இனிப்பாக இருக்கின்றது அல்லது எந்த மரத்தினுடைய பழம் புளிக்கின்றது என்று சொல்லி சுவைத்து பார்ப்பார்கள். அதே போன்று இந்த திருப்பாடல் ஆசிரியர் ஆண்டவர் எத்துணை இனியவராக இருக்கின்றார், எவ்வளவு அன்பும் கனிவும் உடையவராக எங்கள் மீது இரக்கத்தையும் கருணையும் சொரிகின்ற ஆண்டவராக இருக்கின்றார் என்பதை நீங்கள் சுவைத்து அனுபவித்து பாருங்கள் என்று சொல்லி எங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்து இருக்கின்றார். நாங்கள் பாட இருக்கின்ற பாடலே அந்த பாடல் வரிகள் கூறுகிறது, கூடவே இரும் ஆண்டவரே, நீர் இல்லாமல் எங்களால் வாழ முடியாது. என்னுடைய வாழ்க்கை முழுவதும் இருளாக இருக்கின்ற பொழுது நீர் எங்களுக்கு வெளிச்சமாக வருகிறீர். உயிரற்ற நடைமுடங்களாக நாங்கள் தெரிகின்ற பொழுது எங்கள் ஒவ்வொருவருக்கு உயிர் கொடுக்கின்ற ஆண்டவராக நீர் இருக்கின்றீர் என்று சொல்லி நாங்கள் இந்த பாடலிலே ஆண்டவரை நோக்கி பாட இருக்கின்றோம். எனவே இந்த வழிபாட்டில் மாத்திரமல்ல, எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலும் நாங்கள் இறைவனுடைய அந்த கனிந்த அன்பை சுவைத்து அனுபவிக்கின்ற மக்களாக நாங்கள் இருக்க வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையில் வருகின்ற இன்னல்கள், போராட்டங்கள் அல்லது புயல்கள் எழுந்தாலும், எங்களுடைய வாழ்க்கையில் வேறு இழப்புகளை நாங்கள் சந்தித்தாலும் இறைவனிலே மகிழ்கின்றவர்களாக, இடைவிடாது சொல்லிக்கின்றவர்களாக, எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் இறைவனுக்கு நன்மை கூறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்றார். ஆகவே அத்தகைய மனநிலையை ஆண்டவர் எங்களுக்கு தர வேண்டும். தீமையை நன்மையாக மாற்றி துன்ப சூழ்நிலையிலும் தன்னுடைய ஆசீர்வாதத்தை பொழிவதை அவர் நிறுத்த போவதில்லை என்கின்ற ஒரு ஆழமான மனநிலையோடு நாங்கள் அவரிடம் கேட்கின்ற எல்லாவற்றையும் ஆண்டவர் எங்களுக்கு தரக்கூடியவராக இருக்கின்றார். ஆகவே அத்தகைய மனநிலையோடு பின்வரும் பாடலிலே நாங்கள் அனைவரும் பக்தியாக பங்கு பெற்றுவோம். என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும்
இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. அனைவரும் அமர்ந்த வண்ணமே இறைவார்த்தைக்கு செவிமடுப்போம். திருத்தூதர்கள் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 28, திருவசனங்கள் 1-10 வரை. நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின் அந்த தீவின் பெயர் மால்தா என்று அறிந்து கொண்டோம். அத்தீவினர் எங்களிடம் மிகுந்த மனித நேயத்துடன் நடந்து கொண்டனர். மழை பெய்து குளிராயிருந்த காரணத்தால் அவர்கள் தீ மூட்டி எங்கள் அனைவரையும் அருகே அழைத்து சென்றனர். அவள் சுள்ளிகளை பொறுக்கி சேர்த்து தீயில் போட்டபோது ஒரு விரியன் பாம்பு சூட்டின் மிகுதியால் வெளியே வந்து அவரது கையை பற்றிக் கொண்டது. அவர் கையில் பாம்பு தொங்குவதை அத்தீவினர் பார்த்தபோது இவன் ஒரு கொலைகாரன் என்பது உறுதி. கடலிலிருந்து இவன் தப்பித்துக் கொண்டாலும் நீதியின் தெய்வம் இவனை வாழவிடவில்லை என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். ஆனால் அவர் அந்த பாம்பை நெருப்பில் உதறினார். அவருக்கு கேடு எதுவும் நேரிடவில்லை. அவருக்கு வீக்கம் ஏற்பட போகிறது அல்லது திடீரென்று செத்து விடப் போகிறார் என்று அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர் நீண்ட நேரம் காத்திருந்தும் அவருக்கு தீங்கு எதுவும் ஏற்படாததை கண்டு தங்கள் எண்ணத்தை மாற்றிக் கொண்டார்கள். அவர் ஒரு தெய்வம் என்று சொல்லத் தொடங்கினார்கள். அந்த இடத்துக்கு அருகில் அத்தீவின் தலைவருடைய நிலங்கள் இருந்தன. அவர் பெயர் ஜுபிலியு. அவர் எங்களை வரவேற்று 3 நாள் அன்புடன் விருந்தோம்பினார். ஜுபிலியுவினது தந்தை காய்ச்சலினாலும் வயிற்று அழத்தலினாலும் நோயுற்று கிடந்தார். அவள் அங்கு சென்று அவர் மேல் தம் கையை வைத்து இறைவனிடம் வேண்டி அவரை நலமாக்கினார். இந்நிகழ்ச்சிக்கு பின் அத்தீவில் நோயிற்றிருந்த ஏனையோரும் அவரிடம் வந்து குணமடைந்தனர். அவர்கள் எங்களுக்கு மதிப்பளித்து பல கொடைகளையும் தந்தார்கள். நாங்கள் கப்பல் ஏறிய போது எங்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் கொடுத்தார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் இயேசு, அன்னை கன்னிமரியாள், திருமுழுக்கு அருளப்பர் இவர்களை போன்று எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு கதாபாத்திரம் புனித பவுலடியார். புனித பவுலடியார் அவருடைய மனமாற்றத்தில் இருந்து மறை போதனைகளிலே ஈடுபடுகின்ற பொழுது 25 ஆண்டுகளாக, இப்பொழுது நாங்கள் வாசிக்கப்பட்ட இந்த நிகழ்ச்சி வருகின்ற இடம் வரைக்கும் 25 ஆண்டுகளாக ஆண்டவர் இயேசுவினுடைய நற்செய்தி போதனையிலே அவர் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார். அந்த 25 ஆண்டுகளிலும் அவர் அனுபவித்த துன்பங்கள் நாங்கள் பட்டியலிட்டு கூற முடியாத அளவுக்கு நிறைய துன்பங்களையும் இன்னல்களையும் ஆண்டவருடைய நற்செய்திக்காக, ஆண்டவருடைய மகிமைக்காக தன்னுடைய உடலிலே, தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் ஏற்றுக்கொண்டார் என்று சொன்னால் அது மிகையாகாது. புனித பவுலுடைய வாழ்க்கையில் நாங்கள் பார்க்கிற பொழுது 5 முறை 39 தடவைகள் அவர் சாட்டையால் அறையப்பட்டார். 5 தடவைகள், 5 வெவ்வேறு வேளைகளிலே 31 முறை 39 தடவை சொன்னால் 5 முறை 195 தடவை அவர் சாட்டைகளாலே அறையப்பட்டார், அடிக்கப்பட்டார். 5 முறை ஈய குண்டுகளாலே அவர் தாக்கப்பட்டார். 3 முறை கப்பல் சிறைகளிலே அவர் சிக்கிக் கொண்டார். கல்லால் எறியப்பட்டார். கோவிலே மற்ற மனிதர்களாலே அடித்து விரட்டப்பட்டார். பொய் குற்றம் சுமத்தப்பட்டார். 2 வருடங்கள் செசாரியாவிலே அநியாயமான முறையிலே தீர்ப்பு வழங்கப்பட்டு சிறை கைதியாக அவர் சிறை வைக்கப்பட்டார். இத்தனை துன்பங்களையும் ஆண்டவர் இயேசுவுக்காக அனுபவித்த புனித பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதிய 2வது திருமுகத்திலே 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே கூறுகின்றார், நாங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் இன்னலுற்றாலும் மனம் உடைந்து போவதில்லை, குழப்பமுற்றாலும் நம்பிக்கை இழப்பதில்லை, துன்புறுத்தப்பட்டாலும் கைவிடப்படுவதில்லை, வீழ்த்தப்பட்டாலும் அழிந்து போவதில்லை. இயேசுவின் வாழ்வே எங்கள் உடலில் வெளிப்படுமாறு
நாங்கள் எங்கு சென்றாலும் அவருடைய சாவுக்குரிய துன்பங்களை எங்கள் உடலில் சுமந்து செல்கின்றோம் என்று சொல்லி துணிவோடு சொல்கின்றார். என்ன ஒரு அழகான வசனம்! துன்புறுத்தப்பட்டாலும் நாங்கள் கைவிடப்படுவதில்லை, வீழ்த்தப்பட்டாலும் நாங்கள் அழிந்து போவதில்லை என்று சொல்லி அவர் தைரியமாக சொல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். இப்படிப்பட்ட அவருடைய வாழ்க்கையில் நாங்கள் இந்த சம்பவத்தை பற்றி சிந்திக்கின்ற பொழுது இதற்கு ஒரு சிறிய பின்னணி இருக்கின்றது. இவர்கள் செந்துறை என்கின்ற ஒரு துறைமுகத்தில் இருந்து இவர்களை கைதிகளாக பிடித்துக் கொண்டு ரோமைக்கு கொண்டு செல்வதற்காக கப்பல் பயணத்தை ஆரம்பிக்கின்றார்கள். அந்த கப்பல் பயணத்தை ஆரம்பிக்கின்ற பொழுதே புனித பவுலடியார் அந்த நூற்றுவ தலைவருக்கு கூறுகின்றார், இந்த காலம் குளிர்காலம், கப்பலிலே பயணிப்பது மிகவும் கஷ்டமாக இருக்கும் என்று சொன்னால் கடல் அடி மோசமாக இருக்கின்றது, கப்பலில் பயணிப்பது என்பது மிகவும் கஷ்டமாக இருக்கும் என்று சொல்லி அந்த நூற்றுவ தலைவருக்கு கூறுகின்ற பொழுது நூற்றுவ தலைவர் புனித பவுலடியாருடைய சொல்லை கேட்கவில்லை. கப்பல் தலைவருடைய, கப்பல் ஓட்டுநருடைய சொல்லை கேட்டு அந்த கைதிகள் எல்லோரையும் கூட்டிக் கொண்டு அவர்கள் பயணம் செய்கின்றார்கள். அந்த கப்பலிலே ஏறக்குறைய 270 பேர் பயணித்தார்கள் என்று சொல்லி இந்த திருத்துதர் பணிகள் நூலிலே சொல்லப்படுகிறது. 14 நாட்கள் அவர்கள் கப்பலிலே பயணித்துக் கொண்டு போகின்ற பொழுது கடலிலே ஒரு பெரும் பேய் புயல் எழும்புகின்றது. அந்த புயலிலே அவருடைய கப்பலின் பின் பக்கம் சிதைந்து போகின்றது. அப்படிப்பட்ட இக்கட்டான நிலைமையிலே மாலுமிகள் நினைக்கிறார்கள், நாங்கள் கப்பலில் இருக்கின்ற சிறிய படகை கொண்டு நாங்கள் உயிர் தப்பி ஓடி விடுவோம் என்று சொல்லி அவர்கள் நினைக்கிறார்கள். இன்னும் அங்கே இருந்த நூற்றுவ தலைவர் மற்றவர்கள் நினைக்கிறார்கள், இந்த கைதிகள் தப்பி போனால் எங்களுக்கு தண்டனை கிடைக்கும், எங்களுடைய பதவியிலிருந்து எங்களை தூக்கி எறிந்து விடுவார்கள், ஆகவே இந்த கைதிகளை நாங்கள் கொலை செய்து விடுவோம் என்று சொல்லி அவர்கள் நினைக்கிறார்கள். பல நாட்களாக அவர்கள் கப்பல் சிதைவிலே புயல் மத்தியிலே போராடி கொண்டு பசி பட்டினியிலே ஆடிக்கொண்டு அவர்கள் இருக்கின்ற பொழுது அங்கிருந்த பொருட்கள் எல்லாவற்றையும் அவர்கள் கடலுக்குள்ளே தூக்கி வீசிவிட்டார்கள். அந்த நிலையில் இருக்கின்ற பொழுது ஆண்டவர் அவர்களை பத்திரமாக பாதுகாத்து மாலத்தா தீவு என்கின்ற தீவுக்கு அவர்கள் சென்று அங்கே அடைகின்றார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எங்களுடைய வாழ்க்கையில் புயல் எழும்புகின்ற பொழுது, அந்த கஷ்டங்கள் வருகின்ற பொழுது, துன்ப சூழ்நிலைகள் நிறைந்திருக்கின்ற பொழுது நாங்கள் எப்பொழுதும் ஆண்டவரே, ஏன் எனக்கு இது வர வேண்டும், ஏன் கப்பல் சிதைவிலே மாட்டிக்கொண்டது, ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே புயல் எழும்புகின்றது, ஏன் தொடர்ந்து நான் இப்படி கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன் சொல்லி விஞ்ஞானிகளை போன்று நாங்கள் ஏன் ஏன் என்று சொல்லித்தான் கேள்வி எழுப்பிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் அந்த சூழ்நிலையிலே கடவுள் எப்படி எங்களை பாதுகாக்கின்றார், எப்படி எங்களை பராமரிக்கின்றார், எப்படி எங்களை போஷித்து பாதுகாப்பான இடத்துக்கு எங்களை கொண்டு சேர்க்கின்றார், எப்படி கடவுள் தன்னுடைய ஆசீர்வாதங்களை எங்களுக்கு பொழிகின்றார், எப்படி மற்ற மனிதர்கள் வழியாக அவர்களை கருவிகளாக பயன்படுத்தி எங்களை ஆபத்திலிருந்து காப்பாற்றுகின்றார் என்பதை நாங்கள் சில வேளைகளிலே சிந்திக்க தவறிவிடுகின்றோம். அதை நாங்கள் மீண்டும் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று சொல்லித்தான் இன்றைய இறை வார்த்தை எங்களுக்கு அழைப்பு விடுக்கின்றது. தெசலோனிக்கேயருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலே 5ஆம் அதிகாரம் 6ஆவது வசனத்திலே புனித பவுலடியார் கூறுகின்றார், எப்பொழுதும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள், இடைவிடாது செபியுங்கள், எந்த சூழ்நிலையிலும் இறைவனுக்கு நன்றி கூறுங்கள் என்று சொல்லுகின்றார். ஏனென்று சொன்னால் அவர் அதை தன்னுடைய வாழ்க்கையிலே கடைபிடித்த ஒரு மனிதராக நாங்கள் அவரை காணக்கூடியதாக இருக்கிறது. எந்த சூழ்நிலையிலும் அவர் இறைவனை போற்றி புகழ்ந்து இறைவனுக்கு நன்றி கூறக்கூடிய ஒரு அடியாராக, ஆண்டவருடைய திருப்பணியாளராக அவர் செயல்பட்டிருக்கின்றார். ஆகவேதான் இந்த பவுல் துணிவோடு அந்த வார்த்தைகளை எங்களுக்கு கூறுகின்றார். இன்னும் நாங்கள் இந்த மால்தா தீவிலே அவர்கள் இருக்கின்ற பொழுது, அந்த தீவை அடைகின்ற பொழுது அந்த மக்கள் அவர்களை அன்போடு வரவழைத்து அவர்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்து உபசரிக்கிறார்கள். நல்ல விருந்தோம்பலை அவர்களுக்கு கொடுக்கின்றார்கள். ஆனால் அங்கே அந்த தீ மூட்டி அந்த தீயிலே அவர்கள் குளிர் காய வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது அங்கே விரியன் பாம்பு சொல்லி அது பவுலடியாரை தீண்டுகின்றது, அது அவரை கொத்துகின்றது.
அது கொத்துகின்ற பொழுது அந்த தீவினர் கூறுகிறார்கள், கப்பல் சிறையிலிருந்து இந்த புயல் மத்தியிலே இவரை காப்பாற்றி கொண்டு வந்தாலும் இவர் ஒரு கடவுளுக்கு விரோதமானவராக இருந்தபடியாலே, ஒரு கொலைகாரனாக இருந்தபடியாலே பாம்பினாலே இவர் தீண்டப்பட்டார் சொல்லி அந்த மக்கள் கூறுகின்றார்கள். அந்த வேளையிலும் புனித பவுல் மனம் தளர்ந்து போகவில்லை. ஆண்டவர் தன்னோடு இருப்பதை அவர் எப்பொழுதும் உணர்ந்து கொள்கின்றார். ஆண்டவர் இயேசு தன்னுடைய போதனைகளின் போது அவர் கூறுகின்றார், தன்னுடைய சீடர்களை பார்த்து கூறுகின்றார், அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை தம் கையால் பிடிப்பர், கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு இழைக்காது சொல்லி ஆண்டவர் இயேசு கூறியது இந்த பவுலுடைய வாழ்க்கையிலே அப்படியே நிறுவனம் ஆவதை நாங்கள் வெளிப்படையாக காணக்கூடியதாக இருந்தது. பாம்பு அவரை தீண்டிய பொழுதும் அவருக்கு எந்த ஒரு தீங்கும் ஏற்படவில்லை. அவருடைய கையிலே வீக்கம் ஏற்படும், இன்னும் சிறிது நேரத்துக்கு பிறகு அவர் செத்து கீழே மடிந்து விடுவார் என்றெல்லாம் அந்த மக்கள் பல விமர்சனங்களை கூறினார்கள். ஆனால் ஆண்டவர்களே நம்பிக்கை வைத்து அவர் உறுதியாக தன்னுடைய பயணத்திலே தன்னுடைய போதனையில் வரை தூது பணியிலே அவர் நிலைத்திருந்தார். அந்த ஆண்டவர் தீமையை நன்மையாக மாற்றி இன்னலிலும் எங்களுக்கு உதவி செய்து எங்களை துன்பத்திலிருந்து இன்னலிலிருந்து விடுவிக்கக்கூடிய ஆண்டவர் என்பதை அந்த மக்களுக்கு புனித பவுல் நிரூபித்து காட்டினார். அதற்கு பிறகு அவர்கள் இவர் ஒரு தெய்வத்தை போன்று எங்கள் மத்தியிலே செயல்படுகிறார் சொல்லி அவர்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்து வழி அனுப்பி வைத்தார்கள் என்று சொல்லி இன்றைய இறை வார்த்தை பகுதியிலே நாங்கள் வாசிக்க கேட்டோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் எத்தகைய துன்பங்கள், இன்னல்கள், சோதனை நிறைந்த சம்பவங்கள் எல்லாம் மேலெழுந்து வந்தால், புயலை போன்று எங்களை தாக்கினாலும் ஆண்டவர் என்னோடு இருக்கின்றார். தீமையை கூட நன்மையாக மாற்றக்கூடியவர், தன்னுடைய ஆசீர்வாதத்தை தொடர்ந்து பொழிவதை நிறுத்தாமல் அதை தொடர்ந்து செய்யக்கூடிய ஆண்டவர் நிச்சயமாக இப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து என்னை விடுவிப்பார் என்று நாங்கள் ஆழமான நம்பிக்கை கொண்டிருப்போம் என்று சொன்னால், அத்தகைய நல்ல மனநிலையை எங்கள் மத்தியிலே ஏற்படுத்துவோம் என்று சொன்னால் ஆண்டவருடைய வல்லமையான காரியங்கள் எங்களிலே நிறைவேறுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். எனவே அத்தகைய நம்பிக்கையோடு தொடர்ந்து இந்த வழிபாட்டிலே பங்கேற்றி ஆண்டவருடைய நிறைவான ஆசீர்வாதங்களை பெறுவோம். அதற்கு முன்பாக இந்த பாடலிலே அனைவரும் பக்தியாக பங்கேற்றுவோம். நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே. இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நம்முடைய குடும்பங்களை கர்த்தருடைய ஆண்டவருடைய பாதத்திலே குழந்தை இயேசுவுடைய பிஞ்சு கரங்களிலே ஒப்புக் கொடுத்து செபிப்போம். நமது குடும்பங்கள், தலைவர்களுடைய தொழில்துறைகளை ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லியும், பொருளாதார கஷ்டங்கள், வறுமை போன்றவற்றை நீக்கி ஒரு நிம்மதியான சுபீட்சமான வாழ்க்கையை ஆண்டவர்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி உருக்கமாக மன்றாடுவோம். எனும் பல்வேறு விதமான கடன் தொல்லைகளினாலே அவதியுறுகின்ற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அந்த தொல்லைகளிலிருந்து, துன்பங்களிலிருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி செபிப்போம். தங்களுடைய வெளிநாட்டு பயணங்களை ஆரம்பித்திருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் விசா கிடைக்க வேண்டும் என்றும், வெளிநாட்டிலே நல்ல வேலை வாய்ப்பு, வதிவிட அனுமதி கிடைக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து நம்பிக்கையோடு மன்றாடுவோம்.
எனும் நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் ஆண்டவரை நோக்கி கையேந்தி மன்றாடி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் ஆண்டவர் நிறைவான நல்ல குழந்தை செல்வங்களை கொடுத்தருள வேண்டும் என்று சொல்லிப்போம். தொடர்ந்து ஆண்டவரை நோக்கி நாங்கள் பாடுவோம். காலையிலே கிருபையும் மாலையிலே மகிமையும் தருகின்ற நல்ல தெய்வமே. காலையிலே கிருபையும் மாலையிலே மகிமையும் தருகின்ற நல்ல தெய்வமே. தாய் மறந்தாலும் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் வெறுப்பதில்லையே, தாய் மறந்தாலும் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் வெறுப்பதில்லையே. நன்றி சொல்லி துதி பாடி மனதார தொழுகிறோம். நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இந்த வேளையில் நம்முடைய பிள்ளைகளுக்காகவும் அவருடைய கல்வி வாழ்வுக்காகவும் சொல்லிப்போம். ஆண்டவர் நிறைவான ஞானத்தையும் நல்ல அறிவையும் ஒழுக்கத்திலே வாழக்கூடிய நல்ல பண்புகளையும் அவர்களுக்கு கொடுத்து அவருடைய எதிர்கால வாழ்க்கையை ஆண்டவர் தன்னுடைய திட்டத்தின்படி சிறப்பாக அமைத்துள்ள வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம். இந்த காலங்களில் போதை பொருட்களுக்கும் அசுத்த ஆவிகளுக்கும் கட்டுப்பட்டு தங்களுடைய வாழ்க்கையை தொலைத்து வாழுகின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அவற்றிலிருந்து விடுவித்து அவர்களுக்கு நிம்மதியான வாழ்க்கையை கொடுத்தர வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம். இன்னும் வெளிநாட்டிலே வசிக்கின்ற நம்முடைய உறவுகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் பிரிந்து வாழுகின்ற குடும்பம் ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திலே ஒன்று சேர வேண்டும் என்று சொல்லி தனிமையிலே விரக்தியிலே இன்னும் பல்வேறு விதமான நோய்களிலே வாடிக்கொண்டிருக்கின்றவர்களுடைய ஒவ்வொருவருடைய விசுவாசத்தையும் ஆண்டவர் உறுதிப்படுத்தி ஆண்டவர் தம்மை நோக்கி அவர்கள் மீண்டும் தைரியத்தோடு எழுந்து வர செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்களை தொட்டு அந்த நோய்களிலிருந்து ஆண்டவர் குணமாக்க வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம். இன்னும் யாருக்கெல்லாம் நாங்கள் மன்றாட ஆசைப்பட்டிருக்கின்றோமோ, யாரெல்லாம் எங்களுடைய சுக உதவியை நாடி இருக்கின்றார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய பரிசுத்த பாதத்திலே ஒப்புக் கொடுத்து தொடர்ந்து பாடுவோம். இதுவரை நிற்பதும் இனிமேல் நிலைப்பதும் எல்லாமே உங்க கிருபைதான். இதுவரை நிற்பதும் இனிமேல் நிலைப்பதும் எல்லாமே உங்க கிருபைதான். பெருமை பாராட்டிட ஒன்றுமில்லையே, தாங்கி நடத்துவது உங்க கிருபையே. பெருமை பாராட்டிட ஒன்றுமில்லையே, தாங்கி நடத்துவது உங்க கிருபையே. நன்றி சொல்லி துதி பாடி மனதார தொழுகிறோம். நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே. இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா.
தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. உலகளாலே மனிதன் நீதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. மாண்புயரேவருணரு கணத்தை பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு ஏற்றியாக்கும். நேர்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆண்டவர்க்கும் அளவில்லாத சமமான புகழ்ச்சி என்றுமே உண்டாக. ஆமென். ஆமென். பரலோக அப்பத்தை அவர்களுக்கு கொடுத்தருளி நீர் சுபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்தில் உம்முடைய திருப்பாடுகளின் எங்களுக்கு விட்டுச் சென்றீர். உமது திருவுடல் திருத்தமாகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் சுவைக்க அருள் புரியும். என்றென்றும் வாழ்ந்து